பெற்றோர்கள் அவனுக்கு சுட்டி காட்டல. இந்த நிலை மாறி 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 பள்ளிக்கூடத்தில் போய் நிற்கும் போது சின்ன பிள்ளைல அவன் ஆரம்பிச்சது. எல்லாரும் பர்த்டே கொண்டாடுகிறார்கள், எனக்கு மிட்டாய் வாங்கித்தாங்கன்னு ஆரம்பிப்பான். அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, நீனும் பர்த்டே கொண்டாடு, சின்ன பிள்ளை தானே, வளரும்போது எல்லாம் தெரிஞ்சுக்குவான் இப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்து எல்லாரும் தீபாவளி கொண்டாடுகிறார்கள், இவனுக்கு ஒரு பட்டாசு வாங்கி கொடு. ஏன் அந்த பட்டாசையெல்லாம் ஏக்கமாக பார்க்குது, நீனு வெடி. அதுக்கப்புறம் இவன் வளர்ந்து வளர்ந்து போனதுக்கு பிறகு இவங்க என்ன புதுசாக அல்லாஹ் மட்டும் வணங்கு, புர்கா மாதிரி போடு, முகம் கையை தவிர மற்றதையெல்லாம் மறைச்சிக்க, என்ன புதுசாக வித்தியாசத்தை காட்டுறீங்க, எனக்கு இது பிடிக்கல. அப்போ கடவுளுங்கிற ஒரு நம்பிக்கையை தானே வச்சு இப்படிலாம் பண்ணுறீங்க, கடவுளே வேணாம் என்று இவன் இருக்கிற மார்க்கத்தை விட்டே வெளியே போயிடுறான். அப்போ பெற்றோர்கள் புலம்புகிறார்கள், தட்டழிஞ்சு சீரழிஞ்சு போயிட்டாங்களே. தெளிவாக புரிஞ்சுக்குங்க, அவர்கள் சீரழிஞ்சதுக்கு காரணம் அந்த பிள்ளைகளை சிறு வயதிலேயே சீர்திருத்தாத தாய் தகப்பன் தான் என்பதை புரிஞ்சுக்கங்க. நாம சின்ன வயசுலேருந்தே முறையாக கற்றுக் கொடுத்தால் சீரழிவு வராது. இப்ப இந்த அடிப்படையை சிந்திச்சு பார்த்து நாம இந்த சத்திய மார்க்கத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு கண்ணியம்